காணாமல் போகும் குழந்தைகளை மீட்கும் நடவடிக்கையாக ஆபரேஷன் முஸ்கான் எனப்படும் திட்டம் ரயில்வே துறை துவக்கியுள்ளது. காணாமல் போகும் மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகளை மீட்கும் நடவடிக்கையாக ஆபரேஷன் முஸ்கான் எனப்படும் திட்டம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் துவக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 1.5 லட்சம் பயணிகள் வருகை புரிவதாகவும் அதில் 4 அல்லது 5 குழந்தைகள் பெற்றோரை விட்டு பிரிந்துவிடும் சூழல் ஏற்படுவதாகவும் ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். பெற்றோரை விட்டு பிரியும் குழந்தைகளை அவர்களிடம் மீண்டும் பத்திரமாக சேர்க்கவும் அல்லது பெற்றோர்கள் வரும் வரை பத்திரமாக வைத்திருக்கவும் இத்திட்டம் உதவும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த கேம்பெயினோட பேர் ஆபரேஷன் முஸ்கான். அதாவது காணாமல் போன குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு எந்தவித சோகம் வருமோ, எந்தவித அச்சம் வருமோ, அவங்களுக்கு மனசில் ஒரு ஸ்மைல் வரதுக்காக முஸ்கான் என்ற இந்த பேரில் இந்த ஆப்ரேஷன் தொடங்கியிருக்கோம். த்ரூ அவுட் த ரயில்வே போலீஸ் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும், ஆனால் முக்கியமாக ஒரு 20 இடத்துல என்ஜிஓவோட கோஆர்டினேஷனோடையும், சிடபிள்யூசி கமிட்டியோடையும், ப்ளஸ் அதர் வாலண்டியர்ஸோட, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டெஸ்க்டாப் ஹெல்ப் பூத் மாதிரி அசிஸ்டன்ஸ் பூத் வைத்து ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அவங்களோட டீம்ஸ் எல்லா இடத்துலையும் சுற்றி யாராவது ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் அல்லது வழிபோக்கு தெரியாத இருக்கிற பசங்க, பெண்கள், இவர்களுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ரீஹாபிலிட் பண்ணுறது தான் இந்த நோக்கம்.